சாதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றால் அந்தியம்போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் என்று பெரியாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருவள்ளரையில் இருக்கக்கூடிய புண்டரிகாட்ச பெருமாள் செந்தாமரை கண்ணன் எழுந்தல் இருக்கக்கூடிய சோழ நாட்டின் திவ்ய தேசங்களில் 4வது திவ்ய தேசமான திருவள்ளரை என்கிற திவ்ய தேசத்தை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த திவ்ய தேசத்தினுடைய சிறப்பு என்ன என்று நாம் பார்க்கிற போது, இந்த திவ்ய தேசத்தை பற்றி நாம் மனதில் நினைத்தாலோ தரிசித்தாலோ, இந்த திவ்ய தேசத்தினுடைய பெயரை நாம் சொன்னாலோ நமக்கு முக்தி அளிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திவ்ய தேசமாக இந்த திருவள்ளரை இருக்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திவ்ய தேசம் திருச்சிக்கு அருகிலே, திருச்சியிலிருந்து துறையூருக்கு செல்லக்கூடிய பாதையிலே அமைந்திருக்கிறது. இந்த திவ்ய தேசம் எவ்வாறு ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிற போது, சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய ஆட்சி காலத்தில் அசுரர்களையெல்லாம் கொன்று முடித்து கொண்டு வருகிற நிலையில் தென் திசையில் இந்த திருவள்ளரை என்கிற ஊரில் அங்கே வந்து தங்கியிருந்தார். அந்த பகுதியிலே அதிகமான வெள்ளை குன்றுகள் இருந்ததுனால இந்த பகுதிக்கு திருவள்ளரை என்கிற ஒரு பெயர் ஏற்படுகிறது. அங்கே தங்கியிருக்கக்கூடிய சிபி சக்கரவர்த்தி அசுரர்களை வேட்டையாடக்கூடிய ஒரு நிலை இருக்கிற போது, அவருக்கு எதிரிலே வெள்ளை நிற பன்றி ஒன்று அவருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போது எல்லோரும் அந்த வெள்ளை பன்றியை விரட்டலாம் என்று முயற்சிக்கிற போது அது அவர்களால் முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போது சிபி சக்கரவர்த்தி அந்த வெள்ளை பன்றியை விரட்டி கொண்டு ஓடுகிறார். அது அவருக்கும் போக்கு காட்டி அங்கே இருந்த ஒரு புற்றுக்குள்ளே சென்று மறைந்து விடுகிறது. அது எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு வருகிற நேரத்தில் அந்த மலைப்பகுதியில் மார்க்கண்டேய முனிவர் கடுமையான தவம் செய்து கொண்டு வருகிறார். அவரிடத்தில் நடந்த விஷயத்தை பற்றி சிபி சக்கரவர்த்தி சொல்லுகிற போது, அது வேறு யாரும் அல்ல, வெள்ளை பன்றியாக வந்தது பகவானே உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார், அவர் உனக்கு அருள் புரிய வந்திருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி பார்க்கிற போது அருகிலே இருந்த புற்றுக்குள்ளே இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மார்க்கண்டேய முனிவர் சிபி சக்கரவர்த்தி இடத்துல அந்த புற்றுக்குள்ளே இருக்கிற வராக ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு நீர் பாலால் அபிஷேகம் செய்து இங்கே ஒரு பிரம்மாண்டமான சன்னதியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் பாலை கொண்டு வந்து அபிஷேகம் செய்கிற நிலையில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அங்கே காட்சி கொடுத்து சிபி சக்கரவர்த்திக்கு நல்ல விதமான விஷயங்களை அருளி செய்கிறார். இதன் தொடர்ச்சியாக அங்கே திருவள்ளரையில் 3700 வைணவர்களை உடன் சேர்த்து கொண்டு நீ இங்கே சந்நிதி அமைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பெருமாள் சிபி சக்கரவர்த்திக்கு தெரிவிக்கிறார். அவ்வாறு 3700 பேர் சேர்க்கிற போது அதிலே ஒருவர் போக்குவரத்திலே காயம்பட்டு இறந்துவிட்ட நிலையில் பெருமாள் சொல்லியது போல 3700 பேர் தேவைப்படுகிறது என்று முடிவு செய்து அந்த 3700வது நபராக சிபி சக்கரவர்த்தி தானே ஒரு வைணவனாக நின்று இந்த திவ்ய தேசத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த இடத்துல பகவான் ஸ்வேத வராகனாக சிபி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்ததுனால இது ஸ்வேத தேசம் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறது. இந்த திருவள்ளரையில் எங்கே அமைந்திருக்கிறது என்று பார்க்கிற போது, அங்கே இருக்கிற 50 அடி உயர வெள்ளை குன்றின் மேலே இந்த திவ்ய தேசம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற கோபுரத்தை தரிசனம் செய்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு முக்தி நிலை ஏற்படும் என்பது அங்கே தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாகும். எவ்வாறு என்று பார்க்கிற போது, இந்த பூலோகத்திலிருந்து
இந்த தேகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் பரமபதத்தினுடைய வாசல்லே போய் நிற்கிற போது அங்கே விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லுகிறார். அப்படி கேட்கிற போது இங்கே வைகுந்தத்துக்குள்ளே நுழைவதற்கு நீங்கள் ஏதாவது நன்மை செய்திருக்கிறீர்களா என்று கேட்கிற போது எதுவும் இல்லை என்று சொன்னாலும் கூட திருவள்ளரையினுடைய கோபுரத்தை நீங்கள் தூரத்தில் இருந்தாவது தரிசித்திருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்பார்களாம். ஆம், நாம் சேவித்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர்களை பரமபதத்துக்குள்ளே அனுமதிப்பார்களாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோபுரம் அமையப்பெற்ற திவ்ய தேசமாக இந்த திருவள்ளரை உள்ளது. இந்த மூலஸ்தானத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற போது அங்கே பகவான் புண்டரிகாட்ச பெருமாளாக அனைவருக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். பெருமாளுக்கு அருகிலே சூரியனும் சந்திரனும் சாமரம் வீசக்கூடிய கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்துல சன்னதிக்குள்ளே கருடனும் ஆதிசேஷனும் மனித வடிவிலே நின்று அவரை வணங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு நிலையாக ஆதிசேஷனை மனித வடிவிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. அந்த சன்னதிக்குள்ளே மார்க்கண்டேய முனிவர் பகவானுடைய திருவடிக்கு கீழே தவம் செய்த நிலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் அங்கே இருக்கிறது. இது மூலஸ்தானத்தினுடைய அமைப்பாக இந்த சன்னதியிலே இருக்கிறது. அதற்கடுத்து இந்த ஸ்தலத்தினுடைய திருநாமங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டது என்று நாம் பார்க்கிற போது திருமகள் சேத்திரம், ஸ்வேதபுரி, நீலிகாவானம், வராகபுரி, உத்தம சேத்திரம், ஹிதச்சேத்திரம் என்று எல்லா விதத்திலும் நமக்கு நன்மையை தரக்கூடிய திவ்ய தேசமாகவே இந்த திவ்ய தேசத்தினுடைய பெயர்களும் நாமங்களும் அமைந்திருக்கிறது. திருமகள் வாசம் செய்யக்கூடிய சேத்திரம், ஸ்வேதபுரி, நீலிகாவானம், வராகபுரி, உத்தம சேத்திரம், ஹிதச்சேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சன்னதியில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று நம்ம என்னவென்று பார்க்கிற போது இது திருமகள் சேத்திரம் என்று இங்கே ஒரு பெயர் விளங்குகிறது என்று பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது தாயாருக்கு தான் இங்கே எல்லா விதத்திலும் முதன்மையான ஒரு மரியாதை நடைபெறுகிறது. பரமபதத்தில் இருக்கிற போது பிராட்டியின் இடத்துல பெருமாள் நான் உனக்கு ஏதாவது வரம் தருகிறேன் கேள் என்று கேட்கிற போது அகலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று எப்போதும் உங்களை விட்டு விலகாத நிலையிலே உங்கள் மார்பிலே வாழக்கூடிய எனக்கு எந்த விதமான வரங்களும் தேவையில்லை என்று சொல்லுகிற போது இல்லை, உனக்கு ஏதாவது நான் வரம் தந்தாக வேண்டும் என்று சொல்லி திருவள்ளரை என்கிற திவ்ய தேசத்தில் எல்லா விதத்திலும் பிராட்டியான உனக்கே முன்னுரிமை தரப்படும் என்கிற ஒரு வரத்தை கொடுக்கிறார். அந்த வரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய தினத்திலும் அங்கே புறப்பாடு கண்டருளுகிற போது பிராட்டித்தான் முன்னே செல்வார் செங்கோல் பிடித்து, பெருமாள் அவருக்கு பின்னே செல்வார். திருவீதி வலம் வந்து சன்னதிக்குள்ளே தாயார் நுழைந்து விட்டால் இவர் பின்னே வரக்கூடிய பெருமாள் தான் ஏன் தாமதமாக வந்தேன் என்ற காரணத்தை பிராட்டியிடம் தெரிவித்து விட்டுத்தான் சன்னதிக்குள்ளே போகக்கூடிய ஒரு நிலை இங்கே இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு மிகப்பெரிய சிறப்பு. இந்த கோவிலும் சரி, இந்த ஊரும் சரி, பெருமாளும் சரி, முழுமையாக தாயாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த திவ்ய தேசத்திற்கு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு பங்கைய செல்வி, பரிமளாதேவி, செண்பகவல்லி என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு இங்கே இருக்கிறது. அதனால் தாயாருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசமாகவே இந்த திவ்ய தேசம் விளங்குகிறது. வைணவ சம்பிரதாயம் என்பதே சிறி சம்பிரதாயம் என்று சொல்லப்படும். பிராட்டியை முன்னிட்டுத்தான் பெருமாளை அடைய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை பயன்படுத்தக்கூடியது வைணவ சம்பிரதாயம். பிராட்டியை முன்னிட்டு பெருமாளை நாம் சரணமடைந்தால் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தாயார் நமக்கு பெற்றுத்தருவார் பெருமாள் இடத்திலே இருந்து என்று நம்பப்படுவதனாலே இயற்கையாகவே இந்த திவ்ய தேசம் முழுமையாக தாயாரினுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பதனாலே இங்கே போய் நாம் தரிசனம் செய்து தாயாரிடத்தில் நமக்கு வேண்டிய விஷயங்களை முறையிட்டோமானால் நிச்சயமாக நமக்கு அந்த விஷயங்களை தாயார் பெருமாள் இடத்திலே சொல்லி நிறைவேற்றி கொடுக்கிறார் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தே இல்லை என்று சொல்லுகிறோம். இரண்டாவதாக இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு சிறப்பு என்று பார்க்கிற போது ராமானுஜருடைய பிரதானமான ஒரு சீடராக இருந்த எங்களாழ்வார் பிறந்த ஊராக இது இருக்கிறது. மிக சிறந்த வைணவனாக இருந்து
அந்த சன்னதியில் கைங்கரியம் செய்து கொண்டு வர நிலையில் ராமானுஜர் திருவள்ளரையில் இருக்கக்கூடிய புண்டரிகாட்ச பெருமாளை சேவிக்க வருகிற போது மதிய நேரமாக இருந்ததினாலே அவருக்கு தாயாருக்கு அம்ச செய்த பிரசாதத்தை கொடுத்து ராமானுஜனுடைய பசியை ஆற்றினார். அன்றிலிருந்து இன்று வரை தாயாருக்கு நைவேத்தியமாக படைக்கப்பட்ட பிரசாதத்தையே ராமானுஜருக்கும் இங்கே பிரசாதமாக படைக்கக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து வருகிறது. இங்கே ராமானுஜருக்கு அனுதினமும் பிராட்டினுடைய கடாட்சம் பிரசாதம் மூலமாக கிடைப்பதனால இங்கே ராமானுஜரை வணங்கினால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படக்கூடிய நிலையை ராமானுஜர் உருவாக்கி தருகிறார் என்பதும் திடமான உண்மையாக இருக்கிறது. இங்கே இன்னொரு சிறப்பு என்று பார்க்கிற போது சன்னதிக்கு வெளியிலே ஸ்வஸ்திக் வடிவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குளத்தில் சக்கர குளம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஒரு படித்துறையிலே குளிப்பவர்கள் எதிர்படித்துறையில் இருப்பவர்களுக்கு பார்க்க முடியாத நிலையிலே அந்த குளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வஸ்திக் வடிவில் இருக்கக்கூடிய அந்த தெப்ப குளமானது சக்கர குளமானது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அது அங்கே இந்த சன்னதிக்கான தனிப்பெருமையாக இருக்கிறது. அதற்கு மேலே இங்கே பகவானை சந்திக்கக்கூடிய தரிசிப்பதற்காக நாம் செல்லக்கூடிய அந்த வாசல் 2 வாசலாக இருக்கிறது. உத்தராயண வாசல், தட்சணாயன வாசல் என்று 2 வாசல்கள் இங்கே இருக்கிறது. இதில் என்ன சிறப்பு என்று நாம் பார்க்கிற போது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாக அந்த படிகளிலே ஏறி சென்று நாம் பெருமாளை தரிசிக்கக்கூடிய நிலை இங்கே இருக்கிறது. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சணாய வழியிலே ஏறி சென்று நாம் பெருமாளை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது. சூரியனுடைய பயணம் எந்த திசையிலே நடக்கிறதோ அதே திசையிலே சென்று நாம் பெருமாளை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சன்னதியிலே இருக்கிறது. 6 மாதத்திற்கு ஒரு வாசலிலும் மற்ற 6 மாதங்களுக்கு ஒரு வாசலிலுமே சென்று பகவானை தரிசனம் செய்தால் நமக்கு முக்தி நிச்சயம் என்பதை தெரிவிக்கும் விதமாக இங்கே இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் சிறப்பான ஒரு செய்தி இங்கே என்பதை பார்க்கிற போது இங்கே முதலில் 18 படிகளை நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறது. ஏன் இந்த 18 படிகள் என்று பார்க்கிற போது பகவத்கீதையின் அத்தியாயங்கள் 18. அந்த 18 அத்தியாயங்களையும் நாம் படித்து முடித்த ஒரு நிலைக்காக 18 படிகளை முதலிலே கடந்து நாம் செல்கிறோம். அப்போது பகவத்கீதையை முழுமையாக நாம் படித்த ஒரு பலன் நமக்கு இங்கே கிடைக்கிறது. அதற்கு மேலே 4 படிகளை கடக்க வேண்டிய ஒரு நிலை அங்கே இருக்கிறது. இந்த 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 படிகளிலே நாம் ஏறி சென்றால் வேதம் முழுமையும் கற்ற பலன் நமக்கு அங்கே கிடக்கிறது. அதற்கடுத்தாற் போல 5 படிகளை கடந்து செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த 5 படிகள் பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக பகவத்கீதையை கற்று அதற்கு மேலே நாம் வேதங்களை கற்று பஞ்சபூதங்களையும் கடந்து சென்றால் அதற்கடுத்தாற் போல 8 படிகள் கொண்ட ஒரு நிலை இருக்கிறது. இந்த 8 படிகள் பெரிய திருமந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஓம் நமோ நாராயணாயா என்ற திருமந்திரத்திலே இருக்கக்கூடிய 8 எழுத்துக்களை குறிக்கும் விதமாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 8 படிகளையும் கடந்து நாம் 24 படிகளை கடந்து தான் போய் பெருமாளை சேவிக்கக்கூடிய நிலைமை. இந்த 24 படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள 24 எழுத்துக்களை குறிக்கும் விதமாக இருப்பதனால இதையும் கடந்து சென்றால் நாம் பகவானை சேவிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பெறுகிறது. ஆக 18 படிகள், 4 படிகள், 5 படிகள், 8 படிகள், 24 படிகள் இதையெல்லாம் கடந்து சென்றால் நாம் அங்கே பெருமாளை சேவிக்கிற போது இதை அனைத்தையும் கடந்து நாம் போனோமானால் பெருமாளுடைய முக்தி நிலையை நாம் அடைவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை நமக்கு குறிக்கும் விதமாக இவ்வாறு இந்த சன்னதியிலே படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல இங்கே சொல்லப்படக்கூடிய சிறப்பு பலிபீடத்தினுடைய சிறப்பு. பெருமாளுடைய சன்னதிக்கு முன்னே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பலிபீடம் அடியவர்கள் பக்தர்கள் கேட்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு
இடமாக அது இருக்கிறது. அங்கே சன்னதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் தனக்கு வேண்டிய கோரிக்கைகளை இந்த பலிபீடத்திலேயே தெரிவிக்கிறார். அப்படி தெரிவித்து அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டவுடன் பலிபீடத்திற்கு திருமஞ்சனம் செய்து அலங்காரம் செய்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அங்கே இருக்கக்கூடிய 5 தீர்த்தங்களிலே தீர்த்தமாடி தம்பதி சமேதராக வந்து நின்று அந்த பலிபீடத்திலே பகவானிடத்திலே எங்களுக்கு சந்தான பாக்கியம் வேண்டும் என்று கேட்டால், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பு அங்கே இருக்கிறது. திருமண தடை உள்ளவர்கள் அங்கே தாயார் எழுந்தள்ளி இருந்து பகவானை நோக்கி தவம் செய்த இடமான கிணற்றிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே நீராடிவிட்டு பலிபீடத்தின் முன்னே வந்து நின்று நமக்கு திருமணமாக வேண்டும் என்ற கோரிக்கையை பகவானிடத்திலே தெரிவிக்கிற போது அந்த திருமண தடை நீங்கி நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் இங்கே கிடைக்கிறது. இதையெல்லாம் நிறைவேறப்பெற்ற அடியவர்கள் அங்கே வந்து பலிபீடத்திற்கு அவர்கள் திருமஞ்சனம் செய்யக்கூடிய நிகழ்வை நாம் இப்போதும் பார்க்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்கிறது. ஆக ஸ்ரீரங்கத்தை காட்டிலும் சிறப்பு வாய்ந்த அதற்கும் முந்தைய பழமையான ஒரு சன்னதியாக ஆதி திருவள்ளரையாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய புண்டரிகாட்ச பெருமாளை நாம் போய் சேவித்தோமானால் தாயாருடைய அனுகிரகத்தாலே நமக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக இங்கே இருக்கிறது. அதனாலே நாமும் உடனடியாக திருவள்ளரை திவ்ய தேசத்திற்கு சென்று பெருமாளையும் பிராட்டியையும் ராமானுஜரையும் சேவித்து இங்கே வாழக்கூடிய நிலையிலே நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளையும் நமது காலத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய பரமபத வாய்ப்பையும் பெற்று நன்மையை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.